சுவாதி கொலையாளி பிடிபட்டது குறித்து அவருடைய பெற்றோர் தெரிவித்த கருத்துக்களை எமது செய்தியாளர் விஜயகோபாலிடம் கேட்கலாம். விஜயகோபால், சொல்லுங்க. இப்போ சுவாதி கொலை வழக்குல குற்றவாளி ராம்குமார் நெல்லையில கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது குறித்து சுவாதியினுடைய பெற்றோர் என்ன சொல்றாங்க? சென்னையை சேர்ந்த சுவாதி கடந்த 24ஆம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் படுகொலை செய்யப்பட்டார். அவரது சொந்த ஊர், அதாவது பூர்வீகம், அவர் தாயார் ரெங்கநாயகின் பூர்வீகமான வீடு அமைந்திருப்பது ஸ்ரீரங்கம் மேல அடையவளஞ்சாம் தெரு. இதனால் இவர்கள் இன்று கொலை செய்யப்பட்டு தற்பொழுது வரைக்கும் 9 நாள் ஆகிவிட்டது. இதனால் இந்த ஈம காரியம் செய்யும் இறுதி காரியத்திற்காக ஈம காரியங்கள் செய்வதற்காக தற்பொழுது அவர் குடும்பத்தினர் தற்பொழுது ஸ்ரீரங்கத்தில் தற்பொழுது இங்கு இருக்கின்றனர். இன்று காலை சரியாக ஒரு 8:05 மணிக்கு அவரது தந்தை சந்தான கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவரது தாய்மாமன் முகுந்தன் ஆகியோர் இங்கு கொள்ளிடம் வடக்கு வாசலில் உள்ள கொள்ளிடம் கரையில் ஸ்ரீ விஷ்ணுபாதம் என்ற இடத்தில் அவருக்கு சுவாதிக்கு ஈம காரியம் செய்யும் பணிகளில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக ஒரு மணி நேரம் அந்த ஈம காரியம் செய்த பிறகு அவர்கள் வீட்டுக்கு கிளம்பி சென்று விட்டனர். தொடர்ச்சியாக இன்று, நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 3 நாட்கள் அவருக்கு ஈம காரியம் செய்யப்படுகிறது. இறுதியாக இந்த சுவாதி இறப்பு என்பது துர்மரணம் என்பதால் நாராயண பலி என்கின்ற ஒரு உற்சவத்தோடு இந்த ஈம காரியம் என்பது முடிவடைகிறது. தற்பொழுது இந்த ஈம காரியம் பணிக்காக வந்திருக்கின்ற சுவாதியின் குடும்பத்தினர் அவர்கள் இங்கு நம்ம மேலாடைய வளஞ்சாலையில் உள்ள ஒரு வீட்டில் தங்கியிருக்கின்றனர். அவரிடம் இந்த சுவாதியின் குற்றவாளி கைது செய்யப்பட்டது, கொலையாளி கைது செய்யப்பட்டது குறித்து நாம் கருத்து கேட்கிற பொழுது எவ்வித கருத்தும் கூறுவதற்கு மறுத்துவிட்டனர். மேலும் இங்கு வரும்பொழுதும் அவரது தந்தையை மிகுந்த ஒரு கோபத்தோடு இருந்தார். ஒரு கடுமையான மன அழுத்தத்தில் அந்த குடும்பம் இருப்பது தெரிகிறது. ஆனாலும் ஸ்ரீரங்கம் பகுதி மக்களை பொறுத்தவரை சுவாதியை கொன்ற கொலையாளியை சரியான கொலையாளி, சரியான குற்றவாளியை கண்டறிய வேண்டும். மேலும் அவருக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்ரீரங்கம் பகுதி மக்களின் வேண்டுகோளாக இருக்கிறது. விஜயகோபால், சொன்னீங்க சுவாதியினுடைய பெற்றோர் கருத்து எதுவும் கூற விரும்பவில்லை அப்படின்னு. உறவினர்கள் அந்த பகுதிக்கு வந்திருப்பாங்க, உறவினர்கள் கிட்ட ஏதாவது பேச முடிஞ்சதா? அவங்க ஏதாவது சொல்லியிருக்காங்களா விஜயகோபால்? சுவாதியின் குடும்பத்தை பொறுத்தவரை மொத்தம் 3 அண்ணன்கள் மற்றும் 2 தாய்மாமன், அவருடைய உடன் பிறந்த ஒரு 3 பேர், மொத்தம் 5 பேர் தான் இவருடைய குடும்பம். இவர்கள் அனைவருமே மேல அடைய வளஞ்சான் தெருவில் உள்ள அந்த பூர்வீக வீட்டில் தான் வசித்து வருகின்றனர். அதில் சுவாதியின் தாயார் மற்றும் ரங்கநாயகி திருமணமாகி சென்னை சென்று விட்டார். தற்பொழுது குடும்பத்தினர் அனைவரும் அந்த ஒரே வீட்டில் இருக்கின்றனர். ஆனால் இவர்களும் சரி, அந்த பகுதியில் உள்ள யாராக இருந்தாலும் சுவாதியின் கொலை வழக்கு தொடர்பாக எவ்வித கருத்தும் தெரிவிக்கவில்லை. காரணம், இந்த கருத்து என்பது தவறுதாக ஏதோ போய்விடும் என்று அவர்கள் அச்சப்படுகின்றனர். பொதுவாகவே அவர்கள் அனைவருமே ஒரு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கின்றனர். இவர்கள் இந்த மீடியாவின் வெளிச்சம் என்பது சுவாதிக்கு மேலும் மேலும் படப்பட சுவாதி மீதான தவறான ஒரு மீடியாக்கள் திசை திருப்புகின்றன என்ற அச்சம் அவர்களிடம் இருக்கிறது. எனவே அவர்கள் ஊடகத்திடம் பேசுவதற்கே அஞ்சுகின்றனர். மேலும் இந்த கொலை வழக்கை பொறுத்தவரை காவல்துறையினர் சரியான போக்கில் தான் சென்று கொண்டிருப்பதாக அவர்கள் கருதுகின்றனர். மேலும் இந்த வழக்கு என்பது துரிதமாக முடித்து உரிய குற்றவாளியை கண்டுபிடித்து அவர் சரியான தண்டனை பெற வேண்டும் என்பதுதான் பொதுவாக கருத்தாக இருக்கிறது. தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சுவாதி கொலை வழக்கில் குற்றவாளியை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். சுவாதியின் பெற்றோர் தற்பொழுது தங்களுடைய மகளின் ஈமச் சடங்கிற்காக திருச்சிக்கு விரைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு சம்பவம், துயர சம்பவம் அவர்களை துக்கத்தில் ஆழ்த்திருக்கிறது. இது தொடர்பாக கருத்து எதுவும் அவர்கள் தெரிவிக்கவில்லை. நேரடியாக அந்த பகுதியிலிருந்து தகவல்களை தெரிவித்த எமது செய்தியாளர் விஜயகோபாலுக்கு நன்றி. அடுத்த